Blessing and the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to the souls of all those who drink of it, that they may do it remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூர்தலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6:9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Proverbs 10th chapter verse 1 to 32. நீதிமொழிகள் 1 முதல் 32 வரை. சாலமோனின் நீதிமொழிகள். ஞானமுள்ள மகன் தகப்பனையே சந்தோஷப்படுத்துகிறான், மூடன் தனமுள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாயிருக்கிறான். The Proverbs of the Solomon. A wish son and make it a glad father, but a foolish son is the heaviness of his mother. வசனம் 2. அநியாயத்தின் திராவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியே மரணத்திற்கு தப்புவிக்கும். The treasures of the wickedness profit nothing, but righteousness delivereth from the death. வசனம் 3. கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்துவிடார், துன்மார்க்கருடைய பொருள்களையோ அகற்றி விடுகிறார். The Lord I will not and suffer the soul of the righteous to the famous, but this casteth away the substance of the wicked. வசனம் 4. சோம்பேறிகளால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்பு உள்ளவன் கையே செல்வத்தை உண்டாக்கும். Be becometh poor that in delight with a sick, and but the hands of the diligent make it
the rich. வசனம் 5. கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லச்சை உண்டாகுகிற மகன். He that and getteth in the summer is the vision son, but he that and sleepeth in the harvest is son that and causeth his same. வசனம் 6. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையை துன்மார்க்கனுடைய வாய் அடைக்கும். Blessing have the upon the hand of the just, but the villains cover the mouth of the wicked. வசனம் 7. நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்து போகும். The memories of the just is blessed, but this name of the wicked shall rot. வசனம் 8. இருதயத்தின் சஞ்சலம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான், அலப்புகிற மூடனோ விழுவான். The wish in the heart I will receive the commandments, but a parting fool shall fall. வசனம் 9. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். He that unwicked and uprightly wicked surely, but that perverteth this and we shall and be can now. வசனம் 10. கண் சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குகிறான், அளப்புகிற மூடன் விழான். He that and wicked with the eyes and causeth sorrow, but a plotting fool and shall fall. வசனம் 11. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையை துன்மார்க்கனுடைய வாயை அடக்கும். The mouth of the righteous man is the will of the life, but an violence covered the mouth of the wicked. வசனம் 12. பகை விரோதங்களை எழுப்பும், அன்பை சகல பாவங்களையும் மூடும். The hatred stirred up and struggles, but an love and covered all sins. வசனம் 13. புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம், மதிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு. In the lips of the him that and hate and understanding wisdom is the found, but and the road is and for the back of him that is wayward of the understanding. வசனம் 14. ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள், மூடனுடைய வாய்க்கு கேடு சம்பாதித்து இருக்கிறது. Which man and lay up the can knowledge, but this and mouth of this foolish is a nerve and distraction. வசனம் 15. ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும். The richest man and wealth is this and strong city, and discretions of this poor is there and poverty. வசனம் 16. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும், துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும். The labors of the righteous tender to the life, the fruit of the wicked to sin. வசனம் 17. புத்திமதிகளை காத்துக்கொள்கிறவன் ஜீவ வழிகளை இருக்கிறான், கண்டனையே வெறுக்கிறவனையும் மோசம் போகிறான். Is in this way of the life that in keep it instructions, but he and that and refuseth of wrath. வசனம் 18. பகையை மறைக்கிறவன் பொய் உதரன், புறங்கூறுகிறவன் மதிகேடன். He that and hatred with an laying lips, and that and uttereth a slander is an fool. வசனம் 19. சொற்களின் வெகுதியால் பாவமில்லை மற்று போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். In the multitude of the words there and ventured not seen, and but that reference is and lips is and wish. வசனம் 20. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனமோ
அற்ப விலை பெறாது. The tongues of this just is as and choice silver. This heart of the wicked is the little worth. வசனம் 21. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், மூடரோ மதி இனத்தால் மழுவார்கள். The lips of these righteousness feed many, but and foolish did for the wind of the wisdom. வசனம் 22. கர்த்தரின் ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடனே அவர் வேதனை கூட்டார். The blessing of the Lord it and make it rich, and the addeth no and sorrow with it. வசனம் 23. தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு, புத்திமானுக்கோ ஞானம் உண்டு. It is as the sport to the fool to do and mischief, but a man of the understanding hate and wisdom. வசனம் 24. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். The fear of the wicked it shall and come upon him, but the desire of this righteousness shall and be and getter. வசனம் 25. சூழ்காற்று கடந்து போவது போல துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். As the whirlwind passeth, so is the wicked no more, but this righteousness is and the everlasting foundation. வசனம் 26. பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான். As the vinegar to these teeth, and as the smoke to these eyes, so is then the shall God tread to them that and send him. வசனம் 27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்கள் பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். The fear of this Lord prolongeth days, but the year of the wicked shall be and shortened. வசனம் 28. நீதிமான்கள் நம்பிக்கையை மகிழ்ச்சியாகும், துன்மார்க்கருடைய அபட்சையோ அழியும். The hope of this righteousness shall be and gladness, but the execution of this wicked shall and perish. வசனம் 29. கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரர்களுக்கோ கலக்கம். For way of the Lord and strength to the upright, but and distribution shall be to these workers of the iniquity. வசனம் 30. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர்கள் பூமியில் வசிப்பதே இல்லை. The righteous shall and never be and removed, but and wicked shall and not inhabit the earth. வசனம் 31. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், மாறுபாடு உள்ள நாவோ அறுப்புண்டு போகும். The mouth of the just and bringeth forth wisdom, but the forward tongues shall and be cut out. வசனம் 32. நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளோடு பேச அறியும், துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளது. The lips of the righteous can know that is unacceptable, but the mouth of the wicked speaketh the forwardnesses. இன்னைக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுத்தது பார்த்திங்கன்னா எல்டர்ஸ் கோரம் இன்னைக்கு கிளாஸில் ப்ரீஸ்டூட் ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கிலீஷில் தான் இருக்க, தமிழில் நான் அதில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி பார்த்தேன், வரல. அதனால் நம்ம கூகுள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன். 70களின் தலைமைத்துவத்தின் மூப்பர் கிளாடியோ ஹார் கோஸ்டா எழுதிய ஆசாரியத்துவ பொறுப்புகள். ஆசாரியத்துவம் பெற்றவர்களாக நாம் மற்றவர்களின் வாழ்க்கையிலேயே ஒரு சக்தி வாய்ந்த செல்வாக்கை செலுத்த முடியும். மூப்பர் ஆண்டர்சன் 70களின் சார்பாக நாங்கள் உங்கள் நேசிக்கிறோம், எங்கள் இதயங்களிலும் விசுவாசத்திலும்
உங்கள் ஆதரிக்கிறோம் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என் அன்பான சகோதரர்களே, கர்த்தருடைய அசாரப்படையின் ஒரு பகுதியாக இருப்பது ஒரு புனிதமான பாக்கியம். உலகம் முழுவதும் உள்ள இடங்களில் நீங்கள் கூடியிருப்பதையும் கற்பனை செய்து கொண்டு உங்கள் முன் நிற்க போது நான் தாழ்மையுடன் இருக்கிறேன். ஜனவரி 21, 2003 அன்று நடைபெற்ற உலகளாவிய தலைமைத்துவம் பயிற்சி கூட்டத்தில் தலைவர்கள் கேர்டன் பி ஹென்ஸ்டிக்லி, ஆசாரியத்துவம் கார்டன் பி இன்க்ளி, ஆசாரியத்துவம் பெற்றவர்களாக நமக்கு 4 மடங்கு பொறுப்பு இருப்பதாக கற்றுக் கொடுத்தார். அவர் கூறினார், நாம் ஒவ்வொருவருக்கும் 4 மடங்கு பொறுப்பு உள்ளது. முதலில் நம் குடும்பங்களுக்கு ஒரு பொறுப்பு உள்ளது. இரண்டாவதாக நாம் முதலாளிகளுக்கு ஒரு பொறுப்பு உள்ளது. மூன்றாவதாக கர்த்தருடைய வேலைக்கு நாம் ஒரு பொறுப்பு உள்ளது. நான்காவதாக நமக்கு ஒரு பொறுப்பு உள்ளது. அதாவது நம்மளுக்கே அந்த 4வது தான் எனக்கு தெரியல, அதை தான் சொல்ல. அதே மாதிரி இந்த கார்டன் பி இன்க்லியை வந்து சுந்தரராஜன் பிரசிடெண்ட், சத்யதாஸ் பிரசிடெண்ட்டு, அதுக்கப்புறம் ஜெயபால் பிரசிடெண்ட்லாம் பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க. ஜான் எடிசன் பார்த்துருப்பார தெரில. பொறுப்புகளின் 4 பகுதிகளும் மிக முக்கியமானவை. தலைவர் பி ஹென்பிலி கூறினார், உங்கள் குடும்பங்களில் நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது என்பது கட்டாயமாகும். உங்களிடம் உள்ள எதுவும் அதைவிட விலை மதிப்பற்றது. தந்தையார்களாகிய நமது குடும்பங்களை தினசரி குடும்ப ஜெபத்திலும் தினசரி வேத படிப்பிலும் குடும்ப வீட்டு மாலையிலும் வழிநடத்துவது நமது பொறுப்பு. இது எங்கள் வீட்டில் நடக்கிறது இல்லை. கேட்டால் எங்கள் அப்பா அந்த சர்ச்சுக்கு போகிறாரு, நானாக போயிட்டு உகர்ந்து நின்னாலும் அவங்க பண்ண மாட்டாங்க. எங்கள் அப்பா பண்ண வேண்டிய விஷயத்த யாருமே வலியுறுத்தவும் மாட்டாங்க, அதில் கூடவும் மாட்டாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும். அந்த மாதிரி தான் அந்த சர்ச்சில் சொல்லி கொடுக்குறாங்க. நமது குடும்பங்களின் ஆன்மீக அடித்தளத்தை கட்டி எழுப்புவது வலுப்படுத்துவதும் அந்த வாழ்க்கைகளை நாம் முன்னுரிமைப்படுத்த பாதுகாக்க வேண்டும். தலைவர் ஹென்ரி கூறினார், நமது தலையிட விடாதீர்கள், அதை புனிதமாக கருதுங்கள். குடும்ப வீட்டு மாலையை பற்றி அவர் கூறினார், திங்கள் இரவு குடும்ப வீட்டு மாலையாக புனிதமாக வைத்திருங்கள். எங்கள் குழந்தைகள் அவர்களின் பெற்றோர்களைப் போலவும் அவர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் நேரத்திலும் கருதுகிறார்கள். அவர்களுக்கு தேவாலயம் மற்றும் பள்ளி மற்றும் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளே உள்ளன. உங்கள் குழந்தைகள் பலர் அவர்கள் சிறுபான்மையினராக இருக்கும் பள்ளிகளில் படிக்கின்றனர். பெரும்பாலும் பள்ளிகளில் திங்கள் மாலைகளில் நிகழ்வுகளை திட்டமிடுகின்றன. விளையாட்டு, ஒத்திகை அல்லது பயிற்சிகள், பாடகர் குழுக்கள் மற்றும் பிற நிகழ்வுகள் போன்ற செயல்பாடுகள். எங்கள் குடும்ப வீட்டு மாலைகளை நடத்துவதற்கு திங்கள் இரவுகளை மற்றும் கடமைகளில் இருந்து விடுவித்து வைக்க வேண்டும். எங்கள் குடும்பத்திற்கு வேறு எந்த நடவடிக்கைகளும் மிகவும் முக்கியமானது அல்ல. குடும்ப வீட்டு மாலை மற்றும் பிற குடும்ப அமைப்புகளில்தான் கர்த்தரின் ஆசீர்வாதங்கள் பெற நமக்கு குழந்தைகளை தயார்படுத்துகிறோம். 11 குழுமத்தின் மூப்பர் ரஸ்லம் எம். நெல்சன் கூறினார், குடும்ப ஜெப, வேத படிப்பு மற்றும் குடும்ப வீட்டு மாலை ஆகியவற்றை உறுதி செய்வது நமது பொறுப்பு. இரட்சிப்பு மற்றும் உயர்த்தப்படுதலின் கட்டளைகளை பெற நாம்
குழந்தைகளை தயார்படுத்துவது நமது பொறுப்பு. குடும்ப வீட்டு மாலை என்பது நம்மையும் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களையும் பலப்படுத்துவதற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நேரம். குடும்ப வீட்டு மாலைகளான பணிகளில் முழு குடும்பத்தையும் சேர்ப்பது முக்கியம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு குழந்தை தன் பெற்றோர் முதன்மையை படத்தை பகிர்ந்தது கொள்ளலாம். குடும்ப வீட்டு மாலை என் சொந்த குடும்பத்தின் விசுவாசத்தையும் சாட்சியத்தையும் பலப்படுத்தியது. வேதங்களை தினமும் படிப்பது மற்றொரு முக்கியமான குடும்ப நடவடிக்கை. என் மகனுக்கு 7 வயது என்பதும் எனக்கு நினைவு இருக்கிறது. ஒரு நாள் இரவு புயலின் போது அவன் குளித்து கொண்டு இருந்தபோது எங்கள் வீட்டிலே மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. என் மனைவி அவனை அழைத்து குளித்து முடிக்க விரைந்து சென்ற பின்னர் ஒரு மெழுகுவர்த்தியை எடுத்து கொண்டு எங்கள் குடும்ப ஜெபத்திற்காக மெதுவாக கீழே வர சொன்னாள். தீப்பிடித்து வீடு எரியக்கூடும் என்பதால் மெழுகுவர்த்தியை கம்பளியின் மீது போடாமல் கவனமாக இருக்குமாறு அவள் அவனை எச்சரித்தாள். சில நிமிடங்களில் கழித்து அவர் ஒரு குகையில் மெழுகுவர்த்தியை படிக்கட்டுகளில் இருந்து இறங்கினார். மற்றொரு கையில் அவர் தனது வேதங்களையும் சுமந்து கொண்டு இருந்தார். ஏன் தனது வேதங்களை கொண்டு வருகிறார்கள் என்று அவரது தாயார் கேட்டார். அவருக்கு அவர் அளித்த பதில், அம்மா, வீடு எரிந்து விட்டால் நான் என் வேதங்களை காப்பாற்ற வேண்டும். வேதங்களை நேசிக்க அவருக்கு உதவுவதற்கான எங்கள் முயற்சிகள் அவரது இருதயத்தில் என்றென்றைக்கும் விதைக்கப்பட்டு இருப்பதையும் நாங்கள் அறிவோம். எங்கள் முதலாளிகளிடம் எங்கள் பொறுப்பு குறித்து தலைவர்கள் இன்க்லி கூறினார். உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. உங்கள் முதலாளியிடம் நேர்மையாக இருங்கள். அவரது நேரத்தில் வேலையை செய்யாதீர்கள். உங்கள் வேலைவாய்ப்பு உங்கள் குடும்பத்தையும் கவனித்துக் கொள்வதற்கும் சர்ச்சிலே திறமையான ஊழியக்காரர்களாக இருக்க அனுமதிப்பதற்கு உதவுகிறது என்பதையும் அவர் எங்களுக்கு நினைப்பூட்டினார். ஆசிரியத்துவம் வைத்திருப்பவர்கள் பல பொறுப்புகள் மற்றும் பணிகளை கொண்டு உள்ளனர். மக்களை சந்திக்கவும், நேர்காணல் செய்யவும், கற்பிக்கவும், சேவை செய்யவும் எங்களுக்கு வாய்ப்புகள் உள்ளன. சர்ச் உறுப்பினர்களை மேம்படுத்துவதும் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதான அவர்களின் நம்பிக்கையும் சாட்சியையும் வலுப்படுத்த உதவுவதும் எங்கள் புனிதமான பொறுப்பு. வீட்டு ஆசிரியர்களாக நாங்கள் சேவை செய்யும் குடும்பங்களை கவனித்துக் கொள்வதற்கும், உறுப்பினர்களாக அவர்களின் குடும்பங்களை ஏழை மற்றும் எளியோர்களுக்கு கர்த்தருடைய வழிகளை வழங்க கற்றுக் கொடுப்பதற்காகவும் எங்களுக்கு வாய்ப்புகள் உள்ளன. கொலராவான முழு நேரம் ஊழியர்களை செய்யவும், ஆலயத்தில் திருமணம் செய்து கொள்ளவும் இளைஞர்களை ஊக்குவிக்கும் பொறுப்பு ஆசாரியத்துவ பெற்றவர்களுக்கு உள்ளது. தலைவர் எஸ்ட்ரோபர்ட் பென்சன், ஆசாரியத்துவம் பெற்றவர்களே ஒழுங்கமைக்கப்பட்ட வீட்டு கற்பித்தல் மூலம் குழும உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு காப்பை வழங்க வேண்டும் என்று கற்பித்தார். நமக்கு பொறுப்பு உள்ளது. திருச்சபைகள் ஒவ்வொரு உறுப்பினரை பற்றியும் நாம் அக்கறை கொள்ள வேண்டும். வீட்டு கற்பித்தல் நமது பெரிய பொறுப்புகளே ஒன்றாகும். தந்தையார்களாக நாம் குழந்தைகள் தங்கள் சொந்த வீடுகளிலே
சிறந்த பெற்றோர்களாகவும் தலைவர்களாகவும் மற்ற உதவுவதற்கு அவர்களுக்கு ஒரு தகுதியான முன் மாதிரியை அமைக்கும் புனிதமான பொறுப்பை நமக்கு உள்ளது. மூப்பர் எம். ரசல் பி. ஐ மேற்கொள்ள கட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபஸ்ட்டு. என்னது ஃபேமிலிக்கு முக்கியத்துவம். நான் என் ஃபேமிலி எங்கே ஏற்படுத்த போகிறேன்? ஆமேஷ் மக்கள் இடத்துல. அங்கே தான் அந்த மக்கள் தான் நல்லா வாழ்கிறாங்க உலகத்தில் எடுத்துக்காட்டா. அங்கே தான் எனக்கு நான் ஒரு ஃபேமிலியை தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நம்ம வேலை செய்யக்கூட தளங்கள். அங்கே போய் நான் லாரி ஓட்டணுன்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு லாரி, அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை தேடி அங்கே போய் அவங்களோட இதில் வாழணும் ஆசை. அப்புறம் அவங்க சர்ச்சில் ஜாயின் பண்ணணும். மூணாவது, கடவுளுடைய பணியை செய்யணும். அப்போ நான் எனக்கு ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டில் நான் கடவுளோட பணியை செய்வேன். நாலாவது, என்ன நான் பார்த்துக்கணும். இதுதான் இன்றைக்கி கற்றுக் கொடுத்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதன்படி வாழணும். அதே மாதிரி பெரும்பாக்கத்தில், இது பெரும்பாக்கமா, செம்மஞ்சேரி போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு அவ்வளோ அழகாக கட்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம கலைஞர் ஐயா நினைக்கிறேன், அவர் மூலயமா கட்டப்பட்டது தான் நினைக்கிறேன். அந்த பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஒரு ஃபாரின் மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே இருக்கவங்கெல்லாம் இன்னும் டீசெண்டாக வாழணும். அதுக்கு முக்கியத்துவம் நல்ல வழிகள் தான் தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை காட்டுறதுக்கு தான் உலகத்தில் சிறந்த சபையாக இருக்குது இந்த சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கற்றுக் கொடுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.